1,50 கோடி ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை. ஒப்பந்தம் செய்தவர்களே கொலையாளி தப்பிப்பது குறித்து பாதுகாப்பு படையினருக்கு தகவல்களை வழங்கியுள்ளதாக ஊர்ஜிதமற்ற தகவல்கள் வெளியீடு. தமது கைதுகளை விரும்பாத ஒரு சிலரால் கூலிக்கு நடத்தப்பட்ட ஒரு படுகொலையே கனேமுல்ல சஞ்சீவவின் மரணம். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பரபரப்பான கைதுகளும் விளக்கமறியல்களும் பிணைகளும் வழங்கப்பட்டு வரும் நேரத்தில் நீதிமன்றத்தையே சற்று பதற வைத்த சம்பவம்தான் கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலை. இலங்கையில் நீதிமன்றத்துக்குள்ளேயே பரபரப்பான இடம் புதுக்கடை நீதிமன்றம். பலதரப்பட்ட வழக்குகள், பல சாட்சியங்கள், எண்ணிலடங்கா சட்டத்தரணிகள், சட்ட வளவாளர்கள், சட்ட பயிலுனர்கள் என நிறைந்து காணப்படும் ஒரு சட்டமன்றத்தை கொலைஞர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு குற்றவியல் சட்டக்கோவைக்குள் ரிவோல்டரை மறைத்து வைத்து சட்டத்தரணிகள் அமரும் இடத்தில் எவ்வித சலனமும் அற்று உட்கார்ந்திருந்துவிட்டு சாட்சியம் முடிந்ததும் சட்டக்கோவைக்குள் இருந்த துப்பாக்கியால் கூண்டில் இருந்தவரை சுட்டுவிட்டு தப்பியோடும் பொழுது நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச் சூடு என அலறியடித்து ஓடியவரை வெளியில் நின்ற விசேட பாதுகாப்பு படையினரோ போலீசாரோ பிடிக்கவில்லை. காரணம், அவர்கள் பார்வையில் வெளியில் ஓடியவர் ஒரு சட்டத்தரணி. வெளியில் நின்ற பாதுகாப்பு படையினர் உள்ளுக்கு செல்லும் பொழுது கனேமுல்ல சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் 6 துப்பாக்கி சன்னங்கள் துளைக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவரை தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வைத்தியசாலையில் சிகிச்சையின் பொழுது அவர் உயிரிழந்து விட்டார். யார் அந்த கனேமுல்ல சஞ்சீவ? இவர் ஏன் சிறை சென்றார்? இவர் கொலை செய்யப்பட காரணம் என்ன? கொலைக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? சுட்டவர் யார் என்று தேடிய பொழுதுதான் இவரை பற்றிய தேடல்கள் நீண்டதொரு பட்டியலானது. அதேபோல் இவரை சுட்டவரின் பட்டியலும் நீண்டதாகவே இருந்தது. 39 கொலைகளை திட்டமிட்டு செய்த ஒருவர், பாதாள உலக குழுக்களின் தலைவர், போதைப்பொருள் கடத்தல்காரர், கப்பம் பெறுபவர், ஒப்பந்த கொலைக்காரன் என ஏகப்பட்ட இடுகுறிகளுடன் இருந்தவர்தான் கனேமுல்ல சஞ்சீவ. சிறு வயதில் முதலாவதாக பிஸ்கட் வேனை கடத்தி சென்றதுடன் இவரது கடத்தல் தொழில் ஆரம்பமானது. தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு 75,000 ரூபாய் கப்பம் கேட்டு முதலாவது கொலையை செய்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டு 7 கோடி ரூபாய் வங்கி பண கொள்ளையில் ஈடுபட்டு பல இடங்களிலும் தேடப்பட்ட ஒருவர். அதன் பின் 2016ஆம் ஆண்டு கைதிகளை அழைத்து செல்லும் சந்தர்ப்பத்தில் தனக்கு எதிராக செயற்படும் ஒரு போதைப்பொருள் கும்பலை சேர்ந்தவரை படுகொலை செய்ய முயற்சித்தமை மற்றும் அதே ஆண்டில் வியாங்கொடை பிரதேசத்தில் இன்னுமொரு குற்றச்செயலும் இவர் மீது பதிவாகியிருந்தது. தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு T56 3 துப்பாக்கியும் 150க்கு மேற்பட்ட துப்பாக்கி தோட்டாக்களும் இவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் பின் சிறு சிறு குற்றச் செயல்களில் இவரின் பெயர் பேசப்பட்டாலும் போலீஸ் நிலையத்தில் அதற்கான வழக்குகள் இல்லை. காரணம், அரசியல் செல்வாக்கு இருந்தது. 2018ஆம் ஆண்டு 2 பெண்களை படுகொலை செய்ததாக வழக்கு பதிவானது. அந்த இருவரில் தாயார் இறந்துள்ள நிலையில் 13 வயதான சிறுமி பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு ஏராளமான கொலை குற்றச்சாட்டுகள், போதைப்பொருள் கடத்தல், ஒப்பந்த அடிப்படையிலான கொலை என குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அன்றைய காலத்தில் இவர் கைது செய்யப்படுவதும் பிணையில் விடுதலை செய்வதுமாகவே இருந்தாரே தவிர முறையான விசாரணையோ கடுமையான தண்டனையோ இவருக்கு வழங்கப்படுவதில்லை. இருந்தாலும் 2021ஆம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டு நீண்ட சிறைவாசத்துக்கு பின் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டது. அதன் பின் இவர் இந்தியாவிற்கு படகு மூலம் சென்று இந்தியாவில் இருந்து நேபாளுக்கு சென்றுள்ளார். 2 வருடங்கள் தலைமறைவு வாழ்க்கையாக இருந்தாலும் அவருடன் இணைந்தவர்களை பயன்படுத்தி வெளிநாட்டில் இருந்தே பல குற்றச் செயல்களை புரிந்ததன் பின் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்கு வர முற்பட்ட போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் பொழுது இவருக்கும் இவர் வைத்திருந்த கடவுச்சீட்டுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலையிலேயே இவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட பொழுதுதான் இவர் கனேமுல்ல சஞ்சீவ என்றும் இவரிடம் இருந்த 3 வெவ்வேறு பெயர்களை கொண்ட கடவுச்சீட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்ட பின் இவர் விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு கனேமுல்ல சஞ்சீவ கைது செய்யப்பட்டு வீரகுல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அங்கு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின் அவர் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டார்.
விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் சிறைச்சாலையில் ஒப்படைக்கப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ எதிர்வரும் ஜூலை மாதம் வரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் பிறிதொரு வழக்குக்கு வாக்குமூலம் வழங்க வருகை தந்த பொழுதே அவர் இவ்வாறு சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆனால் சுடப்பட்ட தினமான புதன்கிழமை அவருக்கான வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் 9ஆம் இலக்க அறையிலேயே நடைபெற்றிருக்க வேண்டும். 9ஆம் இலக்க அறைக்குரிய நீதிபதி வருகை தராமையால் அவர் 5ஆம் இலக்க அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆனால் 9ஆம் இலக்கத்துக்குரிய வேறு வழக்குகள் 2ஆம் இலக்க அறைக்கு மாற்றப்பட்டுள்ளன. புதுக்கடை நீதிமன்றத்தில் 5ஆம் இலக்க அறை என்பது தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய ஒரு அறை. அங்கு நடைபெறும் வழக்குகள் பெரும்பாலும் ஸ்கைப் மூலமான வழக்குகள். ஆனால் கணேமுல்ல சஞ்சீவ 12 STF பாதுகாப்பு மற்றும் போலீஸ் பாதுகாப்புடன் பூசா சிறைச்சாலையிலிருந்து கொழும்புக்கு தரை வழியாக 2 மணித்தியாலத்துக்கு அதிகமான நேரத்தில் பயணித்து அழைத்து வரப்பட்ட ஒரு கைதி. அதிலும் பூசா சிறைச்சாலையில் அதிபயங்கர கைதிகளுக்கான தனி அறையில் வைக்கப்பட்ட ஒருவர். அவரிடம் இருந்து நிறைய விடயங்களை பெற்றுக்கொள்ளவே நீதிமன்றம் தயாராக இருந்தது. இவ்வாறான நிலையில் அவர் ஏன் 9ஆம் இலக்க அறைக்கு அழைத்து வரப்பட்டு 2ஆம் இலக்க அறைக்கு மாற்றப்படாமல் 5ஆம் இலக்க அறைக்கு மாற்றப்பட்டார்? 5ஆம் இலக்க அறையில் குற்றவாளி கூண்டிற்கு அருகில் வெளியில் செல்லக்கூடிய வாசல் இருக்கிறது. அதனால் வெளியேறி பிரதான வீதிக்கு செல்ல முடியுமாக இருந்ததை துப்பாக்கிதாரி தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் என்றால், அவர் பல தடவைகள் இவ்வாறு சட்டத்தரணிகள் வேடமணிந்து நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அதிலும் சட்டத்தரணிகளுக்கு ஒப்பான உடை, உடல் அசைவு, சட்ட புத்தகம் வைத்திருக்கும் முறை, நடை என அனைத்தும் ஒத்தான முறையில் அவரின் செயற்பாடுகள் அமைந்திருக்கும் பொழுது அவர் பல நாட்கள் அதே உடையுடன் பயணித்திருக்கிறார். சில வழக்குகளில் சட்டத்தரணிகளுக்கான ஆசனத்தில் அமர்ந்தும் இருப்பார் என எண்ண தோன்றுகிறது. அதேபோல் துப்பாக்கிதாரிகளுக்கு துணையாக செயற்பட்டார் என்ற சந்தேகத்தில் செவ்வந்தி என்ற பெண்ணை போலீசார் தேடுவதற்கு மக்களை நாடியுள்ளனர். இவருக்கு வயது 25. இவர் நீர்கொழும்பை சேர்ந்தவர். இவரும் ஒரு போதைப் பொருள் வியாபாரி எனவும் இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு காவல்துறை நிதியிலிருந்து அன்பளிப்பு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்தான் கொலைஞருக்கு துப்பாக்கியை சட்ட புத்தகத்திற்குள் வைத்து வழங்கியுள்ளார். இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவவின் படுகொலை தொடர்பில் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீஸ் அதிகாரி கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள குற்றவியல் பிரிவில் உள்ள நீதிமன்ற பணிகள் பிரிவில் கடமையாற்றி வந்த பாதனிய பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய போலீசாரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை தேடி பார்த்தால் கணேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தலைமறைவாகி தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி வீரசிங்கவுடன் அவர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். முதற்கட்ட வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றவியல் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இவை இவ்வாறு இருக்க, கணேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் சமிந்து டில்ஷான் பியூமங்க வயது 20. இதுவரை இவர் 6 பெயர்களில் 6 விதமான அடையாள அட்டைகளுடன் சமூகத்தில் நடமாடிய ஒருவர். இவர் CCTV காட்சிகளின் அடிப்படையில் புத்தளத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதுதான் மகரகமவைச் சேர்ந்த சமிந்து டில்ஷான் வயது 25 எனவும் இவர் இராணுவத்தில் கொமாண்டோ படையணியைச் சேர்ந்தவர் என்றும் அதைவிட இராணுவத்தின் முக்கிய பதவிகளில் ஒன்றான இராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்த ஒருவர், அதன் கப்பால் இராணுவத்தின் பொலிவோல் அணியின் பிரதான விளையாட்டு வீரர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவருடன் வேனை செலுத்திய சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். கணேமுல்ல சஞ்சீவவுடன் கொலையில் தொடர்புபட்ட மூவரும் 25 மற்றும் 26 வயதுக்குட்பட்டவர்கள். இதைவிட இராணுவம் மற்றும் போலீஸ் சேவை என அரச பதவிகளில் இருந்தவர்கள். இதற்கப்பால் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படும் பொழுது அவருக்கு விலங்கிடப்படவும் இல்லை. கைது செய்யப்பட்ட சிறப்பு இராணுவத்தினருடன் அவர் சகஜமாக பேசி சிரித்த முகத்துடனே கைதாகிறார். இந்த நிலையை பார்த்தால் அவர் பாவிக்கும் ஐஸ் போதை அவரை இவ்வாறு செயற்படுத்துகிறதா என தெரியவில்லை. காரணம், ஒருவரை 6 முறை சுட்டு கொலை செய்துவிட்டு சாதாரணமாக வெளியேறியவரிடம் எந்த சலனமும் இல்லை. அதைவிட 7 கொலைகளை இதுவரை காலமும் இவர் செய்திருக்கிறார் என முதற்கட்ட விசாரணைகளில் அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்றால், மிகப்பெரிய போதை பாவனையாளரும் கொலைஞரும் இவரேதான்.
இதேவேளை இந்த படுகொலை நடந்து சிறிது நேரத்தில் இந்த படுகொலையை செய்தது நான் தான் எனவும் தான் சலிந்து என்றும் துபாயிலிருந்து இலங்கையில் உள்ள பிரதான வானொலி அலைவரிசைக்கு தொடர்பு எடுத்து ஒரு நபர் அறிவிப்பொம்பை விடுத்துள்ளார். அவரது அறிவிப்பு குரல் வடிவமாக வெளியிடப்பட்டுள்ளது. கமாண்டோ சலிந்து என்று தன்னை அடையாளப்படுத்தியவர் ஏற்கனவே கணேமுள்ள சஞ்சீவவுடன் ஒன்றாக இருந்து பிரிந்து இன்று துபாயில் தலைமறைவாக வாழும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் 5 விசேட போலீஸ் பிரிவுகள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் கிடுகுப்பிடியில் நடைபெறுகிறது. போலீசார் கணேமுள்ள சஞ்சீவ சுடப்பட்ட பின் விரைந்து சென்று அவரை உயிருடன் காப்பாற்றியிருந்தால் பல போதை வியாபாரிகள், ஒப்பந்த கொலைகாரர்கள், அவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் என பலர் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். கணேமுள்ள சஞ்சீவவின் மரணம் சாட்சியங்களை கொலை செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கணேமுள்ள சஞ்சீவ பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. இந்த கடத்தல் சங்கிலிகளின் பிரதான சந்தேக நபரான இவரின் வாக்கு மூலம் பல கைதுகளுக்கு வழிவகுத்திருக்கும். தமது கைதுகளை விரும்பாத ஒரு சிலரால் கூலிக்கு நடத்தப்பட்ட ஒரு படுகொலையே கணேமுள்ள சஞ்சீவவின் மரணம்.